ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் உறவுகளே. நேற்று நைட்டு வண்டி ஏறினேன் ஸ்ரீநகர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்குன்னு அதே மாதிரி பஸ் கம்பெனியில் தனி ஸ்லீப்பரு கொடுத்துட்டாங்க. தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி நல்லா சௌகரியமாக படுத்துக்கிட்டு இருந்தோம். உதம்பூர் வரைக்கும் வண்டி வந்துட்டு மாதிரி நானும் ஏறினதும் படுத்துட்டேன் நல்லாவே. உதம்பூரில் வந்து வண்டி நிறுத்திட்டாங்க. இடையில ஒரே ஒரு தடவை மட்டும் எந்திரிச்சு பார்த்தேன், டிராஃபிக் அதனால் வண்டி நிற்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டு மறுபடியும் ஏறி படுத்துட்டேன். காலைல ஒரு 5 மணி ஆகியுமே வந்து வண்டி கிளம்பல. தூக்கம் தெரிஞ்சது, கொஞ்சம் சத்தங்கள் அதிகமானது. அப்புறம் உள்ளே இருக்க பயணிகளும் 6 மணிக்கெல்லாம் ஸ்ரீநகர் போயிருன்னு சொன்னீங்க, எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி டிரைவர் கிளீனரை வந்து சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் வந்து டிரைவர் என்ன சொன்னார்னாக்கா, நாங்கள் வேணும்லாம் நிறுத்தி வைக்கல, நம்ம இராணுவத்தினர் தான் வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. உள்ளே வந்து ஏதோ தீவிரவாதிகளுக்கும் இராணுவத்திற்கும் பிரச்சனையாமா, 4-5 இராணுவ வீரர்களை வந்து கொண்டுட்டாங்களாமா. அதனால் வந்து தேடுதல் வேட்டையும் இதுவும் நடந்துகிட்ருக்குது. அங்கே போனோம்னா நம்மளுக்கும் தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அவங்க எப்போ அலோவ் பண்ணுறாங்களோ நம்ம அப்போ தான் போக முடியும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் மற்றபடி மக்கள்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. அப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு அங்கே பார்த்துக்கிட்டு பள்ளிகள் விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு ரெடியானோம். கரெக்டாக அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு மேலே சரியெல்லாம் வண்டியில் ஏறுங்க, வண்டி மூவ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு டிரைவர் சொல்லவும், அப்புறம் ஒவ்வொருத்தெல்லாம் ஏறிட்டோம். பஸ்ஸுங்க, நம்ம பஸ் மட்டும் இல்லை, நிறையா பஸ்ஸுங்க, காருங்க, இந்த மாதிரி தனியாக வந்தது, லாரிகள் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஏறி உட்காந்ததும் அப்போ தான் உதம்பூரை தாண்டி நம்ம பயணப்பட ஆரம்பிக்கிறோம். இப்போ போகக்கூடிய பாதையில் பாருங்கள், எல்லாமே இயற்கையான ஒரு அனுபவம், ரொம்ப அற்புதமாக அனுபவிக்க வேண்டிய பாதைகள். இந்த மாதிரி சாலை வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால புழுதிகளும் நிறையா இருக்குது. அப்புறம் போகக்கூடிய பாதைகளில் அதே மாதிரி இராணுவ கெடுபிடிகள் அதிகமாக இருந்தது. அங்கங்கே நிறுத்தி பேருந்துக்குள்ளெல்லாம் வந்து செக் பண்ணாங்க, யாராவது சந்தேகத்துக்கிடமான ஆட்கள் இருக்காங்களான்னு. அப்புறம் இந்த மாதிரி காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உள்ளே மறைஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல பாருங்கள், நானே உங்களுக்கு காட்டுவேன் வீடியோவில். ஆனால் உண்மையில் வந்து இந்த மாதிரியான இடத்துல வேலை செய்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை தான். அங்கங்கே காடுகளில், மலையில், பனியில், உயிர் ஆபத்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துணிஞ்சு வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அங்கே அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம உள்பகுதியில் இருக்கக்கூடியவங்க நிம்மதியாக இருக்க முடியுது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கூடிய சீக்கிரம் வந்தால் பரவாயில்ல. ஆனால் முன்ன கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது. இப்போ தான் ஒரு 3 மாதமாக திரும்ப இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்குது. இதுக்கு என்ன அரசியல் காரணங்கள்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய இடங்களில் பாருங்கள் இந்த மாதிரி மண் சரிவுகள். இமயமலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் கேதார்நாத் யாத்திரையிலே சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு மணல் குன்று போல தான், ஒரு பெரிய உயரமான மலை அப்படின்னு சொல்லலாமே தவிர உறுதியான மலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இதுலேயே ரொம்ப இளமையான மலை, அதாவது கடைசியாக உருவான மலை அப்படின்னு அதை சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மழை வந்தாலோ அல்லது சின்ன சின்ன அதிர்வுகள் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த இதெல்லாம் சரிஞ்சிட்டு வந்துடுது. ஆனால் அதுலேயும் நம்ம இப்போ வந்து அரசாங்கங்கள் வந்து டனல் போன்றவர்கள்லாம் ஏற்படுத்தி இந்த ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்த இதை வந்து இந்த நிலப்பகுதியை வந்து இந்தியாவோடையும் உலகத்தோடையும் இணைச்சி நல்ல ஒரு சுற்றுலா தலமாகவும் மற்ற ஏனைய ஒரு பொருளாதார ரீதியாக அந்த மக்களையும் வலுப்படுத்தவும் நம்மளும் வந்து சிறப்பாக அங்கே போயிட்டு வரவும் உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. வாங்க மேற்கொண்டு தொடர்ந்து பேசலாம். இந்த இடத்துல பாருங்கள், அந்த மரத்துக்கு நேர் கீழே ஒரு இராணுவ வீரர் நின்றுட்டுருக்கிறாரு. இது மாதிரி தான் வந்து நிறைய இடங்களில் இராணுவ வீரர்கள். இது வண்டி நின்றதால உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், இதில் கூட உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. நிறைய இடங்களில் வந்து நம்ம சாதாரணமாக, ஏன்னா கேமராவுடைய லென்ஸ் குவாலிட்டிங்கிறது வேறு, நம்ம கண் பார்வைகளுடைய பிக்சல்ங்கிறது வேறு. நம்ம நேரடியாக பாதைகளில் போகும்போது பார்க்கலாம், அங்கங்கே மரத்து அடியிலையும் பாறைகளுக்கு சந்திலையும் மறைஞ்சு நின்றுட்டு பாதுகாப்புக்கு இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறி நிம்மதியான ஒரு பகுதியாக மாறணும். அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். வாங்க.
இப்போ வந்து நம்ம உதம்பூரை தாண்டினதும் செனாய் டனல் அப்படிங்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள நுழைய போகிறோம். 9 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை இல்லைன்னா பத்னி டாப்லாம் சுற்றிட்டு தான் போகணுங்கிறதெல்லாம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நீளமான சுரங்கப்பாதை கிட்டத்தட்ட. ஆனால் வந்து இது 10 நிமிஷத்தில் கடந்துருது பேருந்து நல்லா வேகமாக போச்சு அப்படின்னாக்கா. இதேவே வந்து நம்ம முன்மையெல்லாம் மலை சுற்றிட்டு போகிற மாதிரி பத்னி டாப்லாம் போகிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே அந்த மலை ஏறி இறங்குறதுக்கு ஆகும். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து 10 நிமிஷத்தில் கடக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதை தாண்டினதும் நமக்கு காஷ்மீரினுடைய காட்சிகளே மாறுபாடாக தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் தொடர்ந்து இந்த ஜீலம், சிந்து, செனாப் நதிகள்லாம் மாறி மாறி கடந்து போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளை பார்க்கலாம். இப்போ வந்து காலையில் 9 மணி ஆகிப்போச்சு. இந்த அமர்நாத் யாத்ரீகர்களுக்காக இலவச உணவு வழங்கக்கூடிய லங்கர் அப்படிங்கக்கூடிய இடத்துல நிறைய இடங்களில் வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல வந்து சாப்பிட்டுட்டு போங்க, இலவச உணவு, இது வந்து ரெஸ்டாரண்ட் கிடையாது, காசு கிடையாது. அப்புறம் ஒரு இடத்துல டிரைவர் நின்று கேட்டார், நாங்கள் வந்து அமர்நாத் யாத்திரை போல் ஸ்ரீநகர் போகக்கூடிய பேசஞ்சர் கூப்பிட்டு போகக்கூடிய வண்டின்னு அவர் மைக்கில் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, யாராக இருந்தாலும் என்ன மனிதருக்கு உணவு நேரத்தில் உணவு கொடுக்கறது தான் முக்கியம் அப்படின்றதுனால அப்புறம் நான் பேருந்து டிரைவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், நீங்கள் எல்லாம் போய் இறங்கி சாப்பிட்டு வாங்கினாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமான காட்சிகள்லாம் நமக்கு கிடைச்சிது. அமர்நாத் யாத்திரை போகக்கூடிய பெண்களும் ஆண்களும் வந்து நடனம் ஆடினாங்க. அங்கே சிவனை போலவும் பார்வதி போலவும் மற்ற இறை அவதாரங்களை போலவும் வேஷமிட்டு விட்டு அங்கே பாருங்கள் உயிருள்ள ஒரு மலைப்பாம்பை தோளில் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதுவுமே ஃபஸ்ட்டு போகும்போது அந்த ஒரு இது இல்லை, அவங்க சாதாரணமாக ஆடிட்டு இருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்து ரசிக்க ஆரம்பித்ததுனால ஆடல் பாடல் கொண்டாட்ட ஆரம்பித்தனால அவர் போய் ஒரு பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு வந்தார். அதுக்கு பிறகு வந்து இந்த பெண்களுடைய உற்சாகம் என்ன அளவுக்கு மீறி போயிடுச்சு. இன்னும் நிறையாவே நல்லா நடனம் ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் 2 பேர் ஆடிட்டு இருந்து கூட்டம் கூட்டமாக வந்து நடனம் ஆட ஆரம்பித்தாங்க. எல்லாருமே வந்து அந்த நடனத்தின் மூலியமாகவும் இசையின் மூலியமாகவும் அவங்களுடைய பக்தியும் ஒரு உற்சாகத்தையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த பாம்பு கழுத்தில் போட்டுட்டு இருந்த அவர்கிட்ட வந்து காலில் எழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு காணிக்கைகள்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் கூட வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். இதை அனைவருமே ரொம்ப ரசித்தாங்க. இதை வீடியோக்கள்லாம் நான் எடுத்துகிட்டு சரி என்னென்னலாம் சாப்பிட இருக்குதுன்னு பார்த்தோம். அவங்க டீ, காஃபி, பிஸ்கட்டு, ரஸ்கிலேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிட்லாம், எதுவுமே அளவு கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிறது சாப்பிட்லாம். சாக்லேட்லேருந்து ஸ்வீட்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. அங்கே வச்சுருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி ஷோகேஸில் இருக்கிறது தீர்ந்ததும் அதை எடுத்து வைப்பாங்க, அதை நம்ம கை வைக்கக்கூடாது. மற்றபடி இங்கே உணவு பரிமாற இடத்துல மட்டும் உணவு பரிமாறுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கச்சோரி, இந்த தட்டில் முன்னாடி தெரியுதுங்க, அந்த கச்சோரி கொடுக்குறாங்க. அது என்னமோ மாறி இருக்குது, ஏதோ வாங்கி சாப்பிட்லான்னு நானும் சாப்பிட்டேன். அதே போல் அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. பருப்பு சாம்பார்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னாலும் இப்போதைக்கு வயிறு நம்ம நிறையறதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு தேவையான போதுமான அளவு வாங்கி சாப்பிட்டேன். நானும் ஒரே ஒரு கச்சோரி, ஒரு ப்ரெட் பஜ்ஜின்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சாதம், சாம்பார் ஊற்றிட்டேன். அந்த கச்சோரிக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு இனிப்பு ரசமான கொடுத்தாங்க. நமக்கு அது ஒன்றும் செட் ஆகலை. ஏதோ வந்தது கொஞ்சம் வயிற்று சாப்பிட்டு அப்புறம் டீ ஒரு கிளாஸ் பிடிச்சிட்டு கொஞ்சம் பிஸ்கட்டும் ரஸ்க்கும் வாங்கி சாப்பிட்டேன். அது ஸ்வீட் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் எல்லாமே இந்த வட இந்திய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு டேஸ்ட்டில் வரதுனால நமக்கு வந்து அவ்வளோக்கு ஒரு திருப்தி இல்லை. இருந்தாலும் இறங்கினதுக்கு நின்னதுக்கு ஓரளவுக்கு வயிற்றுக்கு போஜனமும் கிடைச்சது. இந்த மாதிரியான ஒரு தரிசனமும் கிடைச்சது. அந்த பாம்பையும் பாருங்கள், அந்த அம்மா தொட்டு கும்பிட்றாங்க. அவர்கிட்ட கேட்டு தொடர்றதுக்கு பயந்தாங்க. அந்த கழுத்தை மட்டும் பிடிச்சிக்குவாங்க, நான் தொட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கழுத்தை பிடிச்சிக்கிட்டாரு. பண்ணிக்கிட்டதுமே அந்த அம்மா அந்த பாம்பை தொட்டு கும்பிட்டாங்க. வயிற்றுக்கு திருப்தியான உணவு. அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது பாயாசம். அந்தாண்ட பாருங்கள் மைசூர் பாக்கு மாதிரி ஒரு ஸ்வீட்டு. அந்தாண்ட பருப்பு, அது கச்சோரி, பிரெட் பஜ்ஜி, சாப்பாடு. திருப்தியான சாப்பாடு நல்லபடியாக முடிஞ்சது.
எப்போதும் முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடவே நாம் நடமாடிட்டு இருக்கும்போது இது மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும்போது அதை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். நம்ம மனசுல இருந்து அந்த இறை சக்தியை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலை யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த யாத்திரையில் அது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரவச நிலைக்கு கொண்டு போச்சு. அதுக்கான சூழ்நிலையும் பாருங்கள், அந்த மலைகள் எல்லாமே ஒரு அற்புதமாக ஒரு சிவனே அந்த இடத்துல வசிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தையும் கொடுத்தது. இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க தொடர்ந்து அடுத்து பசுமையான காஷ்மீரை நாம் போய் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.